மக்கள் தேவை அறிந்து பொங்கல் ஊக்கத்தொகை பொங்கல் பண்டிகைக்கு முன்போ பின்போ வழங்கப்படுவது உறுதி என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெளியனூர் பரசுராமபுரத்தில் 59 கோடியே 86 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களின் தேவையை அறிந்து எந்த அளவிற்கு பொங்கல் ஊக்கத்தொகை வழங்க முடியுமோ அதன்படி பொங்கலுக்கு முன்போ பின்போ வழங்கப்படும் என்று கூறினார். ஏற்கனவே மகளிருக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உரிமைத் தொகையை அரசு அறிவித்தபடி 2500 உயர்த்தி ஜனவரி 12ஆம் தேதி அல்லது பொங்கலுக்கு பிறகு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். எந்த ஒரு உதவியும் பெறாத குடும்பம் 1000 ரூபாய் வழங்கும் என்று அறிவித்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டு எனக்கு 2500 ரூபாய் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தோம். அது ஜனவரி மாதம், இந்த மாதத்துல 12ஆம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித்தொகை வழங்கப்படும். அதுக்கான ஜியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1000 ரூபாய் கடந்த மாதத்துக்கு போடுவாங்க, முதல்ல போட்டுருவாங்க. இந்த மாதத்துக்கு அறிவிச்ச தொகை 12ஆம் தேதிக்கு மேலே போடுவாங்க. விரைவில் பொறுப்பேற்கக்கூடிய நடவடிக்கை அரசு. அதே போன்று 1000 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கான கோப்புகளை முடிகின்ற தகவல் இருக்கிறது. அந்த 500 ரூபாயும் விரைவில் உயர்த்தி கொடுக்கும்.